ஃப்ரெண்ட்ஸ் என் வாத்தியார் என்ன வச்சு ஒரு வீலா கண்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போற போக்குல டமால்னு ஸ்வைப் பண்ணிட்டு போகாம ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போவேன் நண்பர்களே. அப்பதான் இவன் குஷியாகி நிறைய பிஸ்கெட் போடுவான். எனக்கு எப்பயுமே எனக்கு 6 மணிக்கெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. வாத்தியார் ஏதோ கல்தோலி போல ஒரு மணி நாள் எக்ஸ்ட்ரா தூங்கி 7 மணிக்கு தான் ரிலீஸ் கொடுத்தாரு. எந்த விஷயம்னா இவன் நம்மள கூட்டு போயிட்டு தயிர் வச்ச மரியாதைக்கு மொட்டை மாடியில உச்சா போனோம். ஆனா கக்கா போற வரைக்கும் இவன் நம்மள நடக்க வச்சுட்டே இருக்கானே. டே வரலடா விட்டுறா, கால் வலிக்குதுடா. வாத்தியார எங்க போற ஜிம்முக்கு போறியா? சரி ஓகே 1 மணி நேரம் தான் ஒரு டைம், அதுக்குள்ள வந்து சோத்த வச்சிடணும். 9 மணிக்கு மேல தாண்டினா காந்தாய் வரண்டா ஃபுல்லா பேண்டு வச்சிருவேன். மணி 9:30 ஆயிடுச்சு, என்ன இன்னும் வாதியார காணும். சரி படிட்டே காத்திருப்போம். அப்பதான் பார்க்க பாவம் மாட்டினி யாராவது போனாங்கன்னா பிஸ்கெட் போட்டு போவாங்க. வந்துடாண்டா என் தலைவன் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாலும் 1/2 கிலோ கறி பிடிச்சிட்டு வந்திருக்காண்டா. வாத்தியார சோத்த போடு சீக்கிரம் நாக்கலாம். நம்ம வந்து ஐயோ நமக்காக இவன் பாசமா கோழிகாலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த ஓரத்துல கக்கா போய் வச்சிருக்கே தெரிஞ்சா நம்ம கழுத்திலேயே அடிப்பானே. இவன் கிட்ட அந்த கோழிகால வாங்கி சாப்பிடறதுக்குள்ள உட்காரு நில்லு குதின்னு சொல்லி அவன் உயிரை வாங்கிடுறான்டா. டே வாத்தியார உட்காந்துட்டான், எப்பயாவது போடுறாத. நல்ல டேஸ்டா இருக்கு. கடுக்கு முழுக்குன்னு கடிச்சு சாப்பிடுறது இதுதான்டா கரெக்டான மேட்டரு. அதையான சாப்பிட்டு நல்ல கும்முன்னு ஒரு தூக்கத்தை போடலான்னு பார்த்தா கொயாமுயான்னு எதோ ஒன்று கத்தி எழுப்பி விட்டுறான். அவன் சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்ல வர்றது அவனுக்கு புரியல. கையில வர முட்டை வெள்ளை கரு வச்சிருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவன் காலை கவ்வாம வெயிட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வாத்தியார் வெள்ளை கருவை தூக்கி அடிக்கிறாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பேரு தான் முட்டாய் ஒர்க் அவுட். அவரு இங்க இருந்து முட்டாயை தூக்கி அங்க போடுவாரு. நான் படி இறங்கி போயிட்டு கீழே போய் சாப்பிட்டு மேல வந்தா திரும்ப இங்கே ஒண்ணு போடுவாரு. இந்த மாதிரி என்ன 10 வாட்டி ஏறி இறக்குவாரு. அதுக்கு முட்டாயை இங்கேயே போட்டுடலாமே தான் நீங்க கேட்பீங்க. அதே தான் நானும் கேட்டேன் வாத்தியார்கிட்ட. நான் அவன் யூடியூப்ல கண்டதை பார்த்து கெட்டு போயிடுறான் நண்பர்களே. இந்த மாதிரி தான் டெய்லி ஆக்கிவிட்டுன்ற பேர்ல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன படி ஏறி இறக்கிட்டு இருக்கான். சோபா மனுஷனை சத்த நேரம் நிம்மதியா தூங்க விடுறியாடா. வெயில் கம்மியா இருக்குன்னு வேதனையான டைமிங்ல வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கேடா. என்ன வாத்தியார 4 செவத்துக்குள்ள என்ன ஈஸியா புடிச்சிடுவேன். இப்ப முடிஞ்சா என்ன புடிச்சு பாரு. நான் சுத்துற நீ என் பின்னாடி சுத்தி தலை சுத்தி கீழே விழுணும். அந்த நாட்டுல உன் வீட்டுக்குள்ள இருக்க சுருக்கு பைய கவிட்டு போயிட்டு ஓரமா எல்லா பிஸ்கெட்டையும் நானே சாப்பிட்டு போற மாதிரி. பிரான்ஸ் இன்னைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிப்பான் பிரான்ஸ். அதுவும் இல்லாம வாத்தியாரு ஆட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தடிக்கி விழுந்து நானே கவட்டையில் அடியும் வாங்கிக்கிட்டேன் பிரான்ஸ். இந்த நேரத்து வாத்தியாரனோட கவட்டையில் ஒரு உண்ணியை பார்த்துட்டான். அதனாலதான் தண்ணி வந்த பச்சை குழந்த மாதிரி என்ன பொத்தி வளர்க்குறான். வாத்தியார நைட் 8 மணி மேல ஆயிடுச்சு. சோத்த போடுவேன்னு பார்த்தா இப்படி படி ஒரு கூட்ட அகைன்னு ஒரு 10 வாட்டி போட விடுறிய. ஏதோ ஒரு நாளைக்கு 3 வேலையும் கறியாக்கி போடுறதால கடமையோட நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் வாத்தியார. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாத்தியாரோட வம்பிழுத்துட்டு கண்டு சோக்கிடுச்சுன்னு ஓரமா போயிட்டு உஷாஃபான்ல படுத்துறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வான்னு ஒரு கமெண்ட் போட்டு போங்க. வாத்தியார் குஷி ஆயிட்டாருன்னு எனக்கு நிறைய பிஸ்கெட் தருவாரு.